எதுக்குக்கா என்னை கீழே விழுந்து சாமி கும்பிட வேண்டான்னு சொன்னேன்? அத்தைக்கும் அம்மாக்கும் உன் மேல பயங்கரமா கோவம். ஏற்கனவே அம்மா உன் மேல பயங்கர எரிச்சல் படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன்க்கா அந்த மாதிரி சொன்ன? அதெல்லாம் விட்டு தள்ளு வர்ஷினி. அத்தையும் சித்தியும் என் மேல புதுசாவா கோவப்படுறாங்க? அவங்க பேசுறதெல்லாம் நீ யோசிக்காத. பேசினா பேசிட்டு போட்டும். அது எப்படிக்கா? அவங்க உன்னை திட்டும்போது என் மனசு கஷ்டப்படுது. நீ கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம். நான் விழுந்து கும்பிட்டுருப்பேன். ஆஹா, அது கூடவே கூடாது. டாக்டர் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஸ்ட்ரெயினே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் உன்னை விழுந்து கும்பிட வேண்டான்னு சொன்னேன். இது பாரு, என்னை யாரு என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ஆனா உன் ஹெல்த்ல எந்த சிக்கலும் வந்துடவே கூடாது. அதனாலதான் என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிட்டேன். சரி விடு, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன். ஏய், உன் மனசுல என்ன? இந்த வீட்டுக்கு மகாராணி நினைப்பா உனக்கு? நான் இருக்கேன், சம்மந்தி இருக்காங்க. பெரிய இவன் மாதிரி வர்ஷினிக்கு நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க? யார் கொடுத்தா உனக்கு அந்த தைரியம்? நான் ஆர்டர் எல்லாம் போடல சித்தி. வர்ஷினியோட ஹெல்த் பத்தி யோசிச்சுதான் சொன்னேன். அம்மா, நடந்தது என்னன்னு தெரியாம அக்காவை எதுவும் சொல்லாதம்மா. அக்கா எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியுமா? அப்படி என்ன நடந்தது? இவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முதல்ல ஒன்ன உதைக்கணும். வர்ஷினி வேண்டாம், விடு ப்ளீஸ். சித்தி சொன்னதும் சரிதான். நான் உன் ஹெல்த்தை நினைச்சு சொன்னேன், சித்தி உன் லைஃபை நினைச்சு சொன்னாங்க. சரி சித்தி, இனிமே நான் எதுவுமே பேசல, போதுமா? வர்ஷினி நீ ரெஸ்ட் எடு போ. நான் அப்புறம் வரேன். இந்த இசை நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணி. அத்தனை பேருக்கு நடுவுல உங்க பேச்சுக்கு அவ மரியாதை கொடுக்கறாளா? எவ்வளவு திமிர பேசுறா! அது மட்டும் இல்ல, முதல்ல நம்ம அசோக் ஒரு நல்ல விஷயம் பண்றோம், அத தடங்கல் பண்ற மாதிரி கீழே விழுந்து கும்பிடாதன்னு சொன்னா அது என்ன பழக்கம் அண்ணி? அவளுக்கு எப்பவுமே திமிரு ஜாஸ்திக்கா. அதை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் காட்டிட்டா. எனக்கு என்னமோ வர்ஷினிக்கும் அசோக்கும் கல்யாணம் நடக்கும்போது இந்த இசை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு தோணுது. அவ பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அத்தா அவகிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. சத்தியம் வாங்கிட்டா அவ அப்படியே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்துருவாளா? அவ அவ்வளவு நல்லவளா? அவ நல்லவளா இருந்தா அண்ணி வர்ஷினிய விழுந்து கும்பிடுன்னு சொன்னதும் அவங்க பேச்ச கேட்காம தடுத்து அவளை கூட்டிட்டு போவாளா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு தோணுது. மேடம் ஒரு நிமிஷம். ஸ்ரீஜா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? பரவாயில்ல அசோக், எதுவா இருந்தாலும் அக்கா முன்னாடியே பேசலாம். என்ன தயங்குறீங்க, சொல்லுங்க. ஸ்ரீஜா, அது நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து வெளியே வரணும்னா எனக்கு உடனே 10 லட்ச ரூபாய் பணம் வேணும். நீங்க பிரச்சனையில மாட்டினதுக்கு ஸ்டேஜ் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இருங்கக்கா, நான் பேசிக்கிறேன். அசோக், ஏற்கனவே நீ என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்க. இப்ப மறுபடியும் வந்து 10 லட்ச ரூபாவா வேணும்னு கேட்டா எப்படி? அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் 2 மணி நேரத்துல எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. எப்படியாவது ரெடி பண்ணுங்க. 10 லட்ச ரூபாய் பணத்தை 2 மணி நேரத்துல ரெடி பண்ணணுமா? ஸ்டேஜா போய் கொள்ளதான் அடிக்கணும். ஏய் ஸ்டேஜா, இவன் பணத்தை வாங்கிட்டு நம்மள ஏமாத்த போறான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை கிளியர் பண்ண தான் பணம் கேட்கிறேன். உன்னை நம்பி தானே நான் இவ்ளோ பெரிய பிளான போட்டேன். இப்ப வந்து பிரச்சனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸ்டேஜா, என்ன பிரச்சனைன்னு அவன் கிட்ட முதல்ல கேளு. என்னோட பர்சனல் உங்களுக்கு எதுக்கு? நான் கேட்ட பணத்தை மட்டும் கொடுங்க. அசோக், என்ன நீ பேசுற டோனே சரியில்லையே. அப்படியெல்லாம் இல்லை மேடம். எனக்கு எப்படியாவது பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தானே கேட்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறேன். என்ன ஐடியா? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ஸ்ரீஜா. சொல்றேன்.
கவனமா கேளுங்க. நாம என்ன பிளான் பண்ணாலும் இசை தேவையில்லாம ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்றது? சோ இந்த கல்யாணம் நடக்கணும்னா இசை இங்க இருக்க கூடாது. என்னோட பிளான் என்னன்னா, அசோக்குக்கு பணம் தரணும் இல்லையா, அந்த பணத்துக்கு வர்ஷினியோட நகையை எடுக்கணும், அத அசோக்குக்கு கொடுக்கணும், பழிய இசை மேல போடணும். அப்படின்னா திருட போறோமா? ஆமா, அசோக்குக்கு காசை கொடுத்துடலாம். வர்ஷினியோட நகை திருட்டு போனதுக்கு இசைதான் காரணம்னு அவன் மேல பழிய போட்டுடலாம். ஹம், மொத்தத்துல என் தாத்தா காசெல்லாம் எவனுக்கோ போகணும்னு எழுதியிருக்கு. அக்கா, உங்களுக்கு இசைய வீட்டை விட்டு துரத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பா துரத்தணும். அதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். இந்த நகை போகுதுன்னுலாம் வருத்தப்படாதீங்க. வேற பெருசா எதுவும் போகாம நகையோட நம்மள பிடிச்ச எல்லா கருமமும் வெளியே போறதா நினைச்சுக்கோங்க. ம், நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அசோக் கொடுக்கற நகைய வச்சு இசை எப்படி நீ வெளியே துரத்த போற? இந்தாங்க அத்தை. நீயும் என்ன மாதிரி தான் வர்ஷினி. ஆமா அத்தை, சின்ன வயசுல இருந்தே நானும் அக்காவும் அப்படிதான். எங்களுக்கு பெருசா நகை மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நல்ல விஷயம்தாம்மா. எது எப்படியோ பந்தக்கால நல்லபடியா நட்டாச்சு. இனி அடுத்தடுத்து கல்யாண வேலைகளை பார்க்க வேண்டியதுதான். உனக்கு சந்தோஷம் தானே? ஆஹா, நகை எங்கதான் இருக்கா? ம், அத்தை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அக்கா என்னோட ஹெல்த்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படியெல்லாம் பேசினாங்க. அதுக்காக அக்காவை நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வர்ஷினி, நான் ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. உன் ஹெல்த் மேல எங்களுக்கும் அக்கறை இருக்குமா. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்களுக்கு தெரியாதா? கடவுள் விஷயம், ஜாதக விஷயம், இது மேலலாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம்னு இசைக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஏற்கனவே ஜாதக விஷயத்துல என்னை ஏமாத்தனா, இப்ப பந்தக்கால் விஷயத்துல எதிர்த்து பேசுறா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல வர்ஷினி. சாரி வர்ஷினி. நீ கல்யாண பொண்ணு, இதையெல்லாம் மனசுக்குள்ள போட்டு நீ குழப்பிக்க வேண்டாம். நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? ம்.